ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இது வந்து எங்கள் அம்மாவோட நேட்டிவ். இந்த ஊரை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது கொஞ்சம் ஃபேமஸான ஊர் தான். இந்த கோவில், பெருமாள் கோவிலுக்கு ஃபேமஸான ஊர் தான். ஆஃப்டர் லாங் கேப்புக்கு அப்புறம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் வந்து இந்த ஊருக்கு வரோம். அதனால் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு எங்களுக்கு. இதோட வந்து எங்கள் பசங்களையும் நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருந்தோம். அவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க. ஆச்சியோட ஊரை பார்க்க போகிறோம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப ஆர்வமாக வந்தாங்க. இதுக்கு முன்னாடி எதுக்காக ரொம்ப ஆர்வமாக வந்தாங்கன்னா, இங்கே வந்து ஆறு இருக்குது. அந்த ஆற்றுல ஒரு குளியலை போட்டுட்டு தான் நாங்கள் கிளம்பி வர்றோம். அதை வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டோம். அதனால் ஊருக்குள்ளே போகிறத மட்டும் எடுத்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே கல்லாக தான் இருக்கும். ஆனால் ரொம்ப ட்ரை ஏரியா, வறட்சியான பூமின்லாம் நினச்சிடாதீங்க. ஆறுலாம் இருக்குது. ரொம்பவே செழிப்பான ஏரியா தான். ஆனால் இந்த இடம் மட்டும்தான் இந்த மாதிரி கல்லாக கிடக்கு. அதுவும் பாறை மாதிரி இருக்கும். ரொம்ப சின்ன, ஒரே சைஸில் கூட இருக்காது கல், டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும். அதனால் நாங்கள் எங்கள் பாப்பாவை எல்லாரையும் நாங்கள் பார்த்துப்போங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தோம். வழியில் வந்து எங்கள் அம்மாவோட ஊர்க்காரங்க 2 பேரை பார்த்தோம். அவங்க வந்து நல்லா விசாரித்தாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு எங்களை அடையாளமே தெரியல. நாங்களும் சின்ன வயசில் வந்ததா எங்களை அடையாளமே தெரியல. அவங்க பொண்ணுக்குமே மேரேஜ் ஆகிட்டுன்னு சொன்னாங்க. அவங்க பொண்ணுமே எங்கள் பாப்பா மாதிரி இருந்துச்சு நாங்கள் பார்க்கும்போது. அந்த பொண்ணுக்கே இப்போ மேரேஜ் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கே ஷாக்கிங்கான இருந்துச்சு. நாங்கள் அப்படியே பேசிகிட்டே வந்து ஒரு வழியாக ஊருக்குள்ளே என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. ஊர் என்ட்ரன்ஸில் வந்து ரோடு கிடையாது. இப்போ ரோடு போட்டிருக்காங்க. ஆனால் அதுவுமே ஒழுங்காக மெயின்டெயின் பண்ணாமல் இருந்த மாதிரி இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு ஊர் பக்கத்தில் வந்துட்டோன்னோடனே எங்கள் அம்மா மூஞ்சியில் ஒரே சிரிப்பு. இந்த 1000ல் ஒருவன் படத்தில் வர்ற மாதிரி தான், சோழ தேசத்தை அடைஞ்சிட்டோன்ற மாதிரி ஒரு வழியாக ஊருக்கு வந்தாச்சு. பக்கத்தில் இங்கே தான் இருக்குது. பக்கத்தில் தான் எங்கள் அம்மா வீடு இருந்துச்சு, இப்போ இல்லை. எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, 2, 3 பேர் இருக்காங்க. அதனால் எங்கள் அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம் ஊருக்கு போகிறோன்னு சொல்லிட்டு. ஆனால் ரிலேட்டிவ்ஸோ பேரண்ட்ஸோ யாருமே அங்கே இல்லை. அதனால தான் நாங்கள் ரொம்ப வருஷம் இந்த ஊருக்கே வரல. இப்போ மறுபடியும் இங்கே வர்றதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா நாங்களுமே சின்ன வயசில் நிறைய மெமரிஸை இங்கே விட்டுட்டு போயிருக்கோம். எங்களுக்கும் நிறைய மெமரிஸ் இருக்குது இங்கே. அதை ரீகலெக்ட் பண்ணலான்ட்டு நாங்களுமே ரொம்ப ஆர்வமாக வந்தோம். அப்புறம் எங்கள் அம்மாவோட ஒரு ஃப்ரெண்டு வீட்டை பார்த்தாச்சு. அங்கே போகிறாங்க. போய் பேசிட்டு அதுக்கப்புறம் மற்ற இடத்துக்கு போகலாம். ஆனால் எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டை நம்ம மீட் பண்ண முடியாது. அவங்க எங்கள் அம்மாவை போய் மீட் பண்ண போகிறாங்க. நாங்கள் போயிட்டு ஜஸ்ட்டு பேசிட்டு வந்துட்டோம். அப்புறம் எங்கள் அம்மா இருந்த வீட்டை பார்க்கலான்ட்டு போனோம். அங்கே போயாச்சுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு முடுக்கு மாதிரி இருக்கும். அங்கேயும் ஒரே கல் இது மாதிரி தான் இருக்கும். ஆனால் எல்லாம் கொஞ்சம் வீடெல்லாம் இடித்து கட்டிட்டாங்க. அப்படியே போனால் எல்லாம் அங்கே 2, 3 பேர் திண்ணையில் உட்காந்துருந்தாங்க படிக்கட்டில். எங்களை என்னமோ ஃபாரின்லேருந்து வந்த மாதிரி தான் பார்க்குறாங்க இப்போவும். முன்னாடி தான் அப்படி பார்த்தாங்கன்னா இப்போது அப்படி தான் பார்க்குறாங்க. ஆனால் அப்படின்னு நான் நினைக்கிற மாதிரி பார்க்குறாங்களா, இல்லை யார் எவரும் வழி தெரியாமல் வந்துட்டாங்களோன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்களா என்னன்னு தெரில. இங்கே இந்த பின்னாடி ஒரு ப்ளூ கலர் தூண் இருக்குல்ல, அதில் தான் ஒன்று எங்கள் அம்மா வீடு. ஆனால் எங்கள் அம்மா இருந்த வீடு இப்போ இல்லை. அதை இடிச்சிட்டு வீடாக கட்டிட்டாங்க, காங்கிரீட் வீடாக கட்டிட்டாங்க. அது வந்து மண் வீடு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதில் வந்து எங்களோட மெமரிஸ் எல்லாமே இருக்குது. என் பிரதர், சிஸ்டர் எல்லாமே நாங்கள் அங்கே வந்து வளர்ந்துருக்கோம். லீவுக்கு வந்திருக்கோம் நாங்கள். நிறைய மெமரிஸ் இருக்குது. இந்த ஊர் வந்து எங்கள் அம்மாவுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்குமே ஸ்பெஷல் தான். ஏன்னா நாங்கள் வெளியே எங்கேயுமே போனதில்லை. இந்த ஊருக்கு தான் நாங்கள் அடிக்கடி வருவோம். இடம்லாம் நல்லா மாறிடுச்சு. வீடெல்லாம் இடித்து பெரிய பெரிய வீடாக கட்டியிருக்காங்க. இருந்தாலும் அந்த இடம், இந்த ஞாபகங்கள்லாம் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. மற்றபடி எல்லாமே அப்படியே தான் இருக்குது. இந்த கேட்டு கூட பழைய கேட்டு தான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த பெரிய கல் இருக்குல்ல, அந்த பெரிய கல் பக்கத்தில் தான் ஒரு பைப் லைன் வரும். அதில் தான் எல்லாருமே தண்ணி பிடிப்பாங்க. இப்போ தனித்தனியாக எல்லாருக்குமே வச்சுருக்காங்க போல், வீட்டுக்கு வீடாக வச்சுருக்காங்க போல்.
இந்த இடத்துல இன்னும் நிறைய அழகான மெமரிஸ் நிறைய இருக்குது. அதையெல்லாம் ஒரே வீடியோவில் காட்ட முடியல. அடுத்த வீடியோவில் அதை பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள்.